மக்களை இன்றைக்கி வந்து பொரி வச்சு ஒரு லட்டு பண்ணலாம் வாங்க. அதுக்கு 2 ஏலக்காய் போட்டு வறுத்துக்கிட்டு தான் முதல்ல. அது கூடவே 2 பாதாமும் 2 முந்திரியும் போட்டுக்கிடுவோம். 2 பாதாம் 4 முந்திரி 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை பயிர் போட்டு வறுத்துக்கிடுவோம். இப்போ பச்சை பயிர் நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை போட்டுக்கிடுங்க. அதுக்கு இப்போ ஒரு 1/2 கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கிடுவோம். சரி, இப்போ நல்லா வறுத்துக்கிட்டு எடுத்துக்கிடுது. இப்போ இதெல்லாம் ஒரு மிக்ஸி சாரில் கொட்டிக்கிட்டு இதை முதல்ல பிரிச்சுட்டு வந்துக்கிடுது. பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பொரியை ஒரு கப்பு வச்சுருக்கேன். இதை போட்டுக்குவோம். அதுலேயும் பொரிகளில் கிடக்கும். பொரிகளில் போட்டே தான் தருவாங்க. இப்போ இதை நல்லா பிரிச்சுட்டு வந்துடுது. திரிச்சாச்சு. இப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லைன்னா வெல்லம், இப்படி தூளான வெல்லம் போட்டுக்கோங்க. நம்ம இனிப்புக்கு தேவை போட்டுக்கிடுவோம். இதை ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். மிக்சியில் பால் ஊற்றி இப்போ ஒரு உருண்டையாக நம்ம லட்டை பிடிச்சி வச்சுக்கிடுதோம். நம்ம வந்து கடலை மாவு கரைச்சி போடுது அந்த லட்டுக்கு வந்து நம்ம தேங்காயெல்லாம் போட மாட்டோம். இந்த லட்டுக்கு நம்ம தேங்காய் போட்டால் சுவையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். பொரி மிஞ்சிட்டே ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு வாங்கணும், பூஜைக்கு அப்போ பொரி மிஞ்சிட்டேன்னு கவலைப்படாதங்க. இந்த மாதிரி செஞ்சு இப்படி லட்டு பிடிச்சி வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். பொரியும் வச்சு அம்மா அழகான ஒரு லட்டு பண்ணி காட்டியிருக்கேன். அது லட்டுன்னு சொல்லலாம், சத்தான உருண்டைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த எள்ளு தேங்காய் எல்லாம் அழகாக தெரியுது, நல்ல மணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டெஸ்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.